ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே, நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, தவக்காலத்தின் முதல் ஆண்டில் 5வது ஞாயிற்றுக்கிழமை. கடந்த 3 வாரங்களாக மிக நீண்ட விவிலிய பகுதிகள், 4ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி, சமாரிய பெண்ணை பற்றி கேட்டோம். 9ஆம் அதிகாரத்திலிருந்து பிறப்பிலேயே பார்வையற்றிருந்தவரை பற்றி சென்ற ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம். இன்றைக்கு எல்லாற்றை விட நீண்ட பகுதி, 11ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி 1லிருந்து 45 வசனங்கள் வரைக்கும். இவை நீங்களாக குருத்து ஞாயிறு அன்றைக்கு மட்டும்தான் 2 அதிகாரம் வாசிக்க கேட்போம். முதல் ஆண்டு மத்தேயு நற்செய்தி, 2ஆம் ஆண்டு மார்க் நற்செய்தி, 3ஆம் ஆண்டு லூக்கா நற்செய்தி. பெரிய வெள்ளிக்கிழமை பாடுகளின் வழிபாடு. அப்போது ஒவ்வொரு ஆண்டும் யோவான் நற்செய்தியில் 2 அதிகாரத்தை கேட்போம். இவ்வளோ பெரிய நீண்ட பகுதி, இதற்கு மேலே பிரசங்கம் வேறு ரொம்ப நேரம் இருக்க போகுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிறைய நாம் இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். லாசர் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு வேதனை. அவருக்கு நெருக்கமான சகோதரிகள், 2 அக்காவும் நினைக்கிறேன், மரியாவுக்கும் மார்த்தாவுக்கும் வேதனை. இயேசு இறக்கப் போகிறார். அதற்கு ஒரு முன்னடையாளமாக இங்கே லாசரின் இறப்பு இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு சொல்லி பாருங்க. சென்ற வாரம் நாம் கேட்டோம், அந்த பார்வையற்றவரை பார்த்தது மக்களை இப்படி கேட்க தூண்டியது. இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? உங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார்? இவன் பாவமும் கிடையாது, பெற்றோர் செய்த பாவமும் கிடையாது. கடவுளுடைய மாட்சிமை இவரால் வெளிப்பட போகிறது என்று சொன்னார். இன்றைக்கும் பாருங்க, லாசரை பற்றி ஆண்டவர் தான் சொல்லுகிறார். இந்த நோய் சாவில் முடியாது, கடவுளுடைய மாட்சி வெளிப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் நம்முடைய பிரச்சனைகளினோடே வேதனைகளினோடே ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருவார், தம் மாட்சி வெளிப்படச் செய்வார். அதை முதலில் நம்புங்கள். ஆண்டவரே, என்னால் உம் மாட்சி, உம் வல்லமை வெளிப்படச் செய்யும் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னும் பாருங்க, சில அருமையான கருத்துக்கள் இதிலிருந்து. மார்த்தாவும் மரியாவும் லாசரும் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள், நெஞ்சுக்கு உரியவர்கள். ஏற்கனவே பல முறை ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38லிருந்து 42 வரைக்கும் எப்படி மார்த்தா வரவேற்றார், மார்த்தா சமையல் செய்தார், மரியா பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். இது அடுத்த அதிகாரத்தில் வருது. ஏற்கனவே இந்த மரியா எவ்வளவு க்ளோஸு அப்படின்னு சொல்லி இன்னைக்கே சொல்லியிருக்கு பாரு. பிரியமானவர்களே, ஆர் வி க்ளோஸ் டு ஜீசஸ்? ஆர் வி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ்? நாம் எல்லாரும்
ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களா? ஆண்டவருடைய நண்பர்களா? எத்தனையோ பேர் நம்மளை ஏமாத்திடுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் நம்மையே காட்டி கொடுக்குறாங்க, நம்ம பற்றி பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, நம்ம நம்பி இருந்தவங்க கழுத்த இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்கணும். இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்கு, எங்கள் செமினாரில் அடிக்கடி பாடுவாங்க, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். எவ்வளவு நல்ல நண்பரை இயேசுவிலே நாம் கொண்டிருக்கிறோம் என்று. அடுத்தது பாருங்க, சகோதரன் தம்பி நோயான உடனே என்ன நினைக்கிறாங்க? மனசுக்கு பிடிச்சவங்களும் நினைக்கிறாங்க. டாக்டர் நினைப்போம், எல்லாரை விட பெரிய டாக்டர் கடவுளை நினைப்போம். ஐயோ அம்மா தூரமாக இருக்கிறாங்க அப்படியெல்லாம் நாம் நினைப்போம். அப்பாவை பார்த்தா போதும், என் பிள்ளை சரியாயிடும், துபாயில் வேலை செய்கிறாரு அப்படின்னு இந்த அம்மா நினைக்குது. இவங்க பாருங்க, உடனே ஞாபகத்துக்கு வர்றது இயேசு தான். சொல்லி அனுப்புகிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? நீர் அன்பு செய்கிறவன் உம்முடைய நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று வர சொன்னாங்களா? சொல்லலை. செய்தி தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு மாதா இயேசு சாமி கிட்ட கானாவூர் திருமணத்தில் என்ன சொன்னாங்க? ரசம் தேர்ந்து விட்டது. ஏதாவது செய்யன்னு சொன்னாங்களா? சொல்ல. அவர்கிட்ட சொல்ல, வேலைக்காரங்கிட்ட மட்டும் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்க. பாருங்க எப்படி தேவையில் இருப்பவர்களுடைய கஷ்டம் அன்புக்குரியவர்களுக்கு தெரிந்தால் உடனே நல்லது செய்வார்கள் என்று. ஆனால் இயேசு உடனே போகிறாரா? போல. இன்னும் 2 நாள் டிலே பண்ணுறார். கடைசியாக போய் சேரும்போது என்ன ஆகுது? கல்லறையில் வச்சு 4 நாள் ஆகிப்போச்சு. பிறகு நடந்தது எல்லாம் அப்படியே உள்ளத்தை உருக்குகிறது. எனக்கு முக்கியமாக இந்த சகோதரிகள் 2 பேருமே ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அதே வார்த்தையை சொல்லி கொடுத்த மாதிரி யோவான் அதை எழுதுறதுக்கு வைக்கப்படவே இல்லை. இன்னும் ரிப்பீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களேன்னு கூட சொல்ல, திருப்பி எழுதுகிறார், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் உண்டு. ஆண்டவரை கூப்பிடுங்கள். ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே ஏறோம், நீர் இருந்தால் எத்தனை துன்பானால் நாங்கள் சமாளிப்போம். அந்த சகோதரிகளைப் போல சொல்ல நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே எங்களோடு ஏறும். ஆண்டவரே தேர்வு எழுத போகிறேன், என்னோடு ஏறும். ஆண்டவரே ஒரு பெரிய வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கிறேன், என்னோடு ஏறும். ஆண்டவரே புதிதாக வேலை கிடைக்க நான் தேடி போகிறேன், ஆண்டவரே என்னோடு ஏறும். அந்த சகோதரிகளைப் போல நாம ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், உதவியை தேட வேண்டும். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் உயிர் தெழுவான். உடனே மாத்தா என்ன சொன்னாங்க? கடைசி நாளில் எல்லாம் உயிர் தெழுவாங்க, இப்போ என் சகோதரனை பிரிஞ்சு நாங்கள் வேதனைப்படுறோமே, தெரியலையான்றவன். உடனே ஆண்டவர் பதில் சொன்னார், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொண்டால் இறந்தாலும் வாழ்வான்னு சொன்னார். உடனே தான் மார்த்தாவனுடைய மிகப்பெரிய வேத அறிக்கை, நம்பிக்கை அறிக்கை, நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன், வர இருப்பவர் நீர்தான். நாம் எல்லாரும் இன்றைக்கு அறிக்கையிடுவோம், ஆண்டவரே
என் தாகத்தை தீர்க்கிறவர், என்னை மீட்பவர் நீர்தான். ஆண்டவரே, நீர்தான் உயிருள்ள கடவுள், நீர்தான் வர இருப்பவர் சொல்லணும். பிறகு பாருங்க, நடக்கிறதெல்லாம் அப்படியே நம்முடைய உள்ளத்தை உருக்குது. மார்த்தா போய் தங்கச்சிக்கிட்ட, போதகர் வந்து விட்டார், அவர் உன்னை கூப்பிடுகிறார். நான் ரோமுக்கு போனேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு கான்வெண்ட்டுக்கு போகும்போது கோயிலுக்கு முன்னாடி இந்த வார்த்தை தான் எழுதி போட்டிருந்தது, நற்கருணை ஆலயத்துக்கு முன்னாடி. The master is here, he is calling you. நற்கருணை சந்திப்புக்கு எல்லாரையும் அழைக்கிற மாதிரி ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அவர் உன்னை கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த கோயிலுக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார், அவர் இங்கே இருக்கிறார். பாருங்கள், இந்த வார்த்தை மார்த்தா மரியாவுக்கு சொன்ன வார்த்தை அந்த கோயில் முன்னாடி அழகாக எழுதி போட்டிருந்தது. நான் நினச்சேன், நம்ம டயசிஸ்லேயும் சில இடத்த இதை எழுதணும், அப்போ தான் நற்கருணை சந்திப்புக்கு எல்லாரும் போவாங்க. த மாஸ்டர் இஸ் ஹியர், ஹி இஸ் காலிங் யூ. ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அவர்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும். பாருங்கள், போன உடனே மரியாவும் திருப்பி அதே வார்த்தையை சொல்லுச்சுன்னு நான் சொன்னேன். நீங்கள் இருந்திருந்தா எங்கள் தம்பி இறந்துருக்க மாட்டான். எவ்வளோ பாசம் அந்த சகோதரிகளுக்கு. சொல்லிட்டு இது அழுவுது. மரியா எழுந்து போனவுடனே எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, அடிக்கடி இது கல்லறைக்கு போய் அழுதுகிட்டே இருக்கு 4 நாளாக, இன்றைக்கும் அழதான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு கல்லறைக்கு தான் போகுதுன்னு ஜனங்கள்லாம் வீட்டிலேருந்து மரியா கூட போகிறாங்க. போயிட்டு மரியா அழுறத பார்த்துட்டு, மார்த்தா அழுறத பார்த்துட்டு ஜனங்கள்லாம் அழுகிறாங்க. பாருங்க, அதை பார்க்கும்போது ஆண்டவரும் அழுகிறார். நம் இயேசு நமக்காக அழுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டத்தில் அவர் தனியே இல்லை. கல் நெஞ்சு கிடையாது அவர். பைபிளில் சில நேரத்தில் ஆண்டவர் அழுதார்னு இருக்குது. முக்கியமாக 3 தடவை இருக்குது. 4வது தடவை இன்டைரக்டாக இருக்குது. ஒன்று இங்கே 11:35 யோவான் நற்செய்தியில். அப்புறம் லூக்கா 19 எருசலேம் மனம் மாறலையே அப்படின்னு சொல்லி அழுதார் ஆண்டவர். நம்மளாம் மனம் மாறினெல்லாம், மனம் மாற விருப்பம் இல்லை என்றால் ஆண்டவர் அழுவார். அப்புறம் யோவான் 12 திருப்பி ஆண்டவர் சாவை பற்றி நினைக்கிறார், சிலுவை பாடுகளை பற்றி நினைக்கும் போது அழுதார். ஜெத்சமனி தோட்டத்தில் அவர் எப்படி இரத்த வியர்வை வேர்த்தார், கண்ணீர் விட்டு கதறினார். இதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லியிருக்கு. உறக்க சத்தமிட்டு வேண்டினார், அழுதார்னு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லியிருக்கு. இங்கே அழுதது ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்துக்காக ஒரு புறம், இன்னொரு பக்கம் நண்பர்களின் துயரத்திலே பங்கு கொள்ள அழுகிறார். அழுவது அன்பின் வெளிப்பாடு. கல் நெஞ்சா இருக்கக்கூடாது. எவ்வளோ ஜெபிக்கிறோமா, எவ்வளோ இறை வார்த்தை வாசிக்கிறோமா, எவ்வளவு நற்கருணையை பெறுகிறோமோ, ஆண்டவருடைய மனநிலையை பெற்று துன்புறுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களோடு உடன் இருக்க நாம் எல்லாரும் அழ வேண்டும். அழுதா கோழை என்று சில பேர் சொல்லுவாங்க. நான்லாம் வெட்கப்படல, நான் அழுதிருக்கிறேன், பல முறை அழுதிருக்கிறேன். விவிலியத்தை வாசிக்கும் போது அழுதிருக்கிறேன். எனக்கு நெருக்கமானவர்களின் துன்பத்தை நினைத்து அழுதிருக்கிறேன். எனக்கு தெரிந்தவர்களுடைய இறப்பை குறித்து அவருடைய அடக்க சடங்குகளை பங்கு பெறும்போது அழுதிருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு அழுதார். பைபிளில் ரொம்ப சின்ன வசனம், யோவான் நற்செய்தி 11:35 தான். சின்ன சின்ன வசனம், 2 வார்த்தை. இயேசு அழுதார்ன்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப சின்ன வசனமாக பாருங்க. நம்மோடு ஆண்டவர் உடன் இருக்கிறார், ஆறுதலாக இருக்கிறது. பாருங்க, நம்ம துன்புறுவரோடு உடன் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சீடர்கள் என்றார்.
பிறகு கல்லறைக்கு போகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கல்லை எடுத்து விடுங்கள். மார்த்தா உடனே பதில், ஐயோ நாத்தம் அடிக்குமே, 4 நாள் ஆகி போச்சே. திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், நம்பினால் ஆண்டவருடைய வல்லமையை பார்ப்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உடனே மார்த்தா சமாதானம் அடைந்து எடுக்க சம்மதிக்கிறார், கல்லை எடுக்கிறார். பிறகு தந்தையை பார்த்து வேண்டுகின்ற நம் ஆண்டவர், நான் கேட்கறது எல்லாம் கொடுக்குறீங்க தந்தையே, நான் செயல்படுவது உம்மால் தான் தந்தையே, இந்த நேரத்தில் உம்முடைய மாட்சியை காட்டும், இந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் தாரும், எனக்கும் ஆறுதல் தாரும் தந்தையே என்று வேண்டுகிற ஆண்டவர். பிறகுதான் லாசரை பார்த்து, அடக்கம் செய்யப்பட்டவரை பார்த்து, லாசரே எழுந்து வெளியே வா. இப்போ நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம், நான் இன்னும் சாகலை, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லன்னு. இன்னைக்கு பாருங்க, 2ஆம் வாசகத்தில் கேட்டோம், பாவம் செய்தவர்கள் அத்தனை பேரும் செத்தவர்கள் தான். பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் செத்தவர்கள், சில குடிக்காரர்கள் செத்தவர்கள், மது போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள், சமாதானம் இல்லாமல் இருப்பவர்கள், எல்லாரும் செத்தவர்கள் தான். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். என்னவென்று கேட்டால், எழுந்து வா, உன் பாவத்திலிருந்து எழுந்து வா, வெளியே வா, அடிமையாயிருக்கிறாயே வெளியே வா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், வெளியே வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார் பாருங்கள். எழுந்து வர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம், வல்லமையுள்ள ஆண்டவர் பபிலோனியாவிலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த மக்கள் கோயில் போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, சந்ததி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எப்போதான் மீண்டும் நம்ம கோயில் கட்டின கோயிலுக்கு போவோமோ, எப்போதான் நாட்டுக்கு போவோமோன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் எசேக்கியேல் வழியாக ஆறுதல் அளித்து, கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவேன் என்றார். பிரியமான மக்களே, கல்லறை போல உங்கள் வீடு இருக்கலாம், உங்கள் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் துன்பங்கள் இருக்கலாம். ஆண்டவர் வெளியே வா என்று கூப்பிடுகிறார், வல்லமையை காட்டுவேன் என்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எழுந்து வெளியே வர வேண்டும். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவரை கண்ட நாம், வல்லமையை கண்ட நாம், நம்மால் ஆண்டவருடைய வல்லமை செயல்படும் விதத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனையோ பேர் நம்மால் உயிர் பெற காத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்தார், புது வாழ்வை கொடுத்தார். துன்புறுகின்ற அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்க வேண்டும், வாழ்விக்க வேண்டும். நம்முடைய பார்வையால், நம்முடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகளால், நம்முடைய சிறு சிறு அன்பு செயல்களால் உயிர்ப்போமா? உயிர்க்க வைக்க மாட்டோமா? ஆரோக்கிய தாய் ஆரோக்கியம் அளிக்கின்றார். அவர் நம் எல்லாருக்கும் இத்தகைய புது வாழ்வுக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.